அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தபகாத் என்னும் நூலில் அஷ்-ஷைഖு இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறுவனமாக மிம்பர் கித்தாவில் ஏறி கித்தா படித்ததாக சொல்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தரவும். சகோதரர் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதாவது இமாம் அப்துல் வஹாப் அஷ்-ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய தபகாத்துல் குப்ராவுல ஒரு இறைநேசர் நிர்வாண நிலையில குத்பா பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. இது சரியா? இறைநேசருங்கிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்களே, ஆனா அப்படி எழுதப்பட்டிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சகோதரர் வச்சிருக்கிறாங்க. அந்த தபகாத்து குப்ரான் கிதாபுல இந்த வாசகம் இருக்குது. ஆனா இந்த கிதாபை எழுதிய இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி அவர்களுக்கும் இந்த வாசகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது இடைச்சர்களான வார்த்தையை பல பேர் பல வகையில கொண்டு வருவாங்க. அதாவது எந்த கிதாபும் மக்களுக்கு மத்தியில யோகவித்து வரவேற்கப்பட்டிருக்கிறதோ, மக்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ, அந்த கிதாபுல சில விஷமிகள் தங்களுக்கு தோதுவான சில இடைச்சல் பண்ணி அந்த கிதாபுகளை கண்டத்தை ஏற்படுத்துவாங்க. அப்பதான் மக்களால் படிக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால. ஏன்னா இந்த தபகாத்து குப்ரா அப்படிங்கிறது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகான நூலாக இருந்தது. உலகமக்கள் அத்தனை பேரும் விரும்பி படித்தார்கள். இதை பிடிக்காத ஒரு சில வஹாபியத்து சிந்தனை உள்ள சில பேரு அதுல இல்லாத பொருளாத கருத்துக்களை எல்லாம் அதுல இடைச்சல்கள் பண்ணினார்கள். அந்த இடைச்சல்கள் விஷயங்களை ஒண்ணுதான் சகோதரர் சுட்டி காட்டியது. ஏன்னா என்றைக்கும் ஒரு இளைஞர் அப்படி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இடைச்சல் பண்ணுவது அப்படிங்கிறது இன்னைக்கும் வஹாபியர் சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. சரியான ஹதீஸ் கிதாபுலயே மாத்தி விட்டாங்க வாசகத்தை. சில ஹதீஸ்களை எடுத்துட்டாங்களே. முஸன்னஃப் அப்துல் ரஸாக் கிதாபுல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியிலிருந்து தான் எல்லாமே படைக்கப்பட்டது. முதலாவது படைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய படைச்சது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிதாங்கிற மேற்று முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல இருக்குது. அந்த ஹதீஸை இன்னைக்கு இரட்டடிப்பு செஞ்சுட்டாங்களே. இந்த வஹாபி சிந்தனை உள்ளவர்கள் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு சதி திட்டங்கள். அவன் பிடிக்காத ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருந்தா அப்படியே தூக்கிறது. அப்படி எத்தனை ஹதீஸ் கிதாப மூணு இருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது போல பிடிக்காத விஷயங்களை மற்றவங்க வெறுக்கணுங்கிறனால சேர்த்துறது. அப்ப இந்த இடைநேச விஷயம் எல்லாம் இடைச்சலங்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஆதாரமும் தேவையில்லை. அந்த கிதாபுடைய தொடக்கத்துல இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி சொல்றாங்க, இந்த நூலிலே நான் எதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. அதுல சொல்றாங்க, ஷரீஅத்திற்கு முரண்படாத கருத்துக்களை தான் இந்த கிதாபிலே நான் பதிய வைக்கிறேன் முன்னுரையில சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னுரையை பார்த்த நல்ல வேலை முன்னுரை வாசகத்தை வஹாபி எடுக்கல, அதை எடுத்துட்டாங்க. அந்த வாசகம் பார்த்தா ஷரீஅத்தில முரணா எது இருந்தாலும் இதுல இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இது ஷரீஅத்து முரணாச்ச, அது எப்படி அந்த கிதாபில் இடம் பெற்றிருக்கும்? அந்த கிதாபு மேல மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கவும், அந்த கிதாபு எழுதி இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மேலேயும் வெறுப்பு வருங்கிறதுனாலையும் இடைச்சல்கள் செய்யப்பட்டது. ஆனா இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி இப்படி எழுதவே இல்லை. காரணம் அவங்க சொல்லிட்டாங்க, ஷரீஅத்துக்கு முரண்பட்ட எதுவும் இதுல இருக்காது அப்படின்ட்டாங்க. ஆனா இப்படி சொல்றாங்கல்ல, அந்த கிதாபுல ஆபாசம் இருக்கு அப்படின்னு இவங்கதான் ஆபாச கருத்தை பரத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு தொடைப்பகுதியை காட்டலாம்ங்கிறாங்க. தொழுகையில ஆண்கள் தொடையை காட்ட, இது ஆபாசம். இன்னும் சொல்ல போனா இந்த ஆபாசத்தை அங்கீகரிக்கிறார்கள். ஏதோ ஆபாசம் நடந்து போச்சுங்க, தப்பா போச்சுங்கிறது வேற. இந்த ஆபாசம் கூடும் என்று வாதிக்கிறார்கள். இந்த ஆபாசம் கூடும் என்பதற்கு ஹதீஸை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஆபாசம் ரைட்டு தான் அப்படின்னு. குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாத்துல பண்பாடுள்ள வாழ்க்கையை போதிக்குது, நாகரிகமான வாழ்க்கையை போதிக்குது, எல்லா மக்களும் விரும்பி ஏற்கத்தக்க கொள்கையை போதிக்குது இஸ்லாம். அந்த இஸ்லாமிய பேருல ஒரு ஆண் மகன் தொழுகையிலே கூட தொடைப்பகுதி தெரிந்த நிலையில் இருக்கலாம்ங்கிற இந்த வஹாபிச கருத்தை, ஆபாச கருத்தை திணிக்கிறார்கள் என்றால் இவர்களும் யாரும் புரிஞ்சுக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே இந்த ஆபாச கருத்தை கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வஹாபிகள். அதுக்கு இஸ்லாம்ங்கிற அந்த கல்வியும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இவங்க எப்படி இமாம் போய் குறை சொல்றாங்க? அந்த இமாம்களெல்லாம் நிர்வாணம் கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தவர்கள் அல்லவா. இப்ப தொலைப்பது மறைப்பதுன்னு வச்சுக்கிறோமே, இமாம்கள் அப்துல் வஹாப் ஷஅரானி அவர்கள் உட்பட ஒரு மனிதன் தன்னுடைய தொப்புள் முழங்கால் ரெண்டுக்கும் வந்து மறைத்தே ஆக வேண்டும், தொலைவை தெரியக்கூடாது, அது ஒரு நிர்வாணம் என்று சொன்னவர்கள் இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி. இந்த கருத்தை கொண்டவர்கள் தான் இறை நேசர்கள். அந்த இறை நேசர்கள் எப்படி இருப்பாங்க?
ஆனா தொலைப்பதை காட்ட தேவையில்லை, காட்டலாம், மறைக்க தேவையில்லை சொல்லுகின்ற வஹாபிகள் தான் ஆபாச கருத்தை திணிக்கிறார்கள். அப்ப இவர்கள் எப்படி சொல்றாங்க? அதனால இந்த கித்தாபுல இப்படி இல்லாத பொல்லாத கருத்தை இடைச்சல்கள் செய்துவிட்டு இமாம்கள் மேலேயும் வலிமார்கள் மேலேயும் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகின்ற இந்த தந்திரம் யஹூதியத்து, அந்த தந்திரம் தான் இந்த வஹாபிகளுடைய செயல்பாடு. அப்படின்னா நம்ம